ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினருடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த சிம்பிளான 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது குறை சொல்லி உங்களை பாராட்டாமல் உங்களை திட்டிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக, மனமாற்றம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைக்கற்கெல்லாம் இன்னைக்கு விலகி திருமணங்கள் சிறப்பாக திருமண முயற்சிகள் கை கொடுங்க. தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களது முயற்சிகள், சுபகாரிய முயற்சிகள் இன்றைய தினம் சிறப்பாக மேம்படும் என்பதால் கண்டிப்பாக அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. உயர்கல்விக்காக இன்றைய தினம் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே மாணவர்களுக்கு கல்வியில புதிய புதிய ஆர்வங்கள் நிறைந்து வெற்றிகரமான ஒரு நாளாக மாணவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அடித்தளமான நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டை பராமரிக்கிறதுலையும் உங்களது வாகனத்தை வந்து உங்க விரும்பு வகையில நீங்க மாத்திக்கிறதுலையும் கொஞ்சம் செலவுகள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் கல்வித்துறை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து டீச்சரா இருக்கீங்களோ அல்லது லெக்சரரா இருக்கீங்களோ அல்லது ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய, காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஊழியர்களுக்கும் இன்றைய தினம் சூப்பராக அமைந்திருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு லைப்ரரியன் அல்லது நூலகம் சம்பந்தப்பட்ட பப்ளிஷர்ஸ் கூட இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைப்பது நண்பர்களே. கல்வித்துறையில் சம்பந்தமான புத்தகம் சம்பந்தமான அதை வெளியிடுவதன் சம்பந்தமாக துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அனைவருமே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு. அந்த துறை சிறப்பாக இருக்கு நண்பர்களே. அனைத்து விதமான தொழில் முன்னேற்றங்களும் இப்பொழுது இந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் சென்டிமெண்டலாக சில விஷயங்களை நீங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் நினச்சிக்கிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாதுங்க நண்பர்களே. சென்டிமெண்ட்டான மனநிலையை ஆக்கிரமிக்காமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கணும். இந்த தினம் கடந்த காலத்தை நீங்கள் மறந்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுடைய தொழில்நுட்பங்களை சிறப்பாக கையாண்டீங்க அப்படின்னா கூடுதலாக நிறைய பணம் உங்களால் இன்றைய தினம் சம்பாதிக்க முடியும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக இந்த முறை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்கள் மனத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதற்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் தேவையான அறிவுரைகளை வழங்குவாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் இன்னைக்கு ரத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படனாலும் நீங்கள் உங்களது காதலருடன் உங்களுக்கான காரணத்தை ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் புரிய வைக்க வேண்டியது அவசியம். பிளானை இன்னொரு நாளைக்கு போட்டு அதற்கான சமாதானப்படுத்தக்கூடிய திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினருடன் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இல்லாமல் போனாலும் சில ஏமாற்றங்கள் மட்டும்தான் இருக்குங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக அமையும் நண்பர்களே. கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் இன்றைய தினம் வியாபாரிகள் புரிந்து கொள்வீங்க. எனவே கூட்டு வியாபாரம் சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் செயல்பாடுகள் இருந்து வந்து மந்தத்தன்மை எல்லாம் குறையுங்க. உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல திருப்பங்கள் நிறைந்து காணப்படும். அலுவலக ரீதியாக
உங்கள் பணிகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடே இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் காரியங்களில் ஆர்வம் இல்லைன்னா கண்டிப்பாக ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இல்லைன்னா வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஆர்வம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால சில பிரச்சனைகள் அல்லது சில தவறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. லாபம் அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு கனவாக நமது சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். அந்த கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் விரைவிலேயே உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுகிறது. ஹாப்பியான நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் உண்டுங்க. என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 2வது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டார்க் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கிடைத்த சான்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வீண் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரீசான்ஸ் ஒரு தடவை இந்த தடவை உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மறு வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்க. சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் ஒரு விதமான சோர்வான மந்தத்தன்மை இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக அமைய கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதன் மூலமாக சிறப்பாக உங்களது கூட்டு வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியுங்க. சில கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது லேட் ஆகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஏன்னா ஆர்வம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பிருதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது. ஸோ அந்த 1 மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது. அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே. எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள். உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.